அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பொலிட்டிக்கல் நியூஸ் தாண்டி பார்க்குறப்ப நமக்கு ரீசெண்டா வந்து நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து அதனுடைய பேட்டரி வந்து வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகளை வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த கான்டெக்ட்டை பேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதனால இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்க்குலாம் வந்து நெருப்பு வருது, எப்படி ஃபயர் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பொதுவா நம்ம என்ன டைப் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸை எதுக்காக யூஸ் பண்றோம்னா, அதனால வந்து நிறைய சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். கரெக்டா மேனேஜ் பண்றப்ப இது வந்து ஒரு சேஃபான பேட்டரியா இருக்கும். அதனால தான் நம்ம லித்தியம் அயான் பேட்டரிஸை யூஸ் பண்றோம். இந்த லித்தியம் அயான் பேட்டரியில வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய செல்ஸை வந்து டைட்டா வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த செல்ஸ்லாம் வந்து சார்ஜ் ஆகுறப்பயும் சரி, டிஸ்சார்ஜ் ஆகுறப்பயும் சரி, ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டை வெளியேற்றுறதுக்காக கூலண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த செட்டப்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு ஹீட் வெளியே போக முடியாம மாட்டிக்கும். அப்படி ஹீட் வெளியே போக முடியாம மாட்டிக்கிறப்ப ஓவர் ஹீட்டிங் ஆகி வெடிக்கிறது ஒரு காரணமா இருக்கு. இன்னொன்னு ஷார்ட் சர்க்கியூட்னால நமக்கு ஆக்சிஜனோட கான்டாக்ட் ஏற்பட்டு ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த 2 காரணம் தான். ஸோ இத மேனுஃபேக்சரர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செல்ஸ வந்து டைட்டா பேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்காக அலுமினியம் ஆர்எல்ஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? இருந்தாலும் கார்ல எங்கேயாவது போய் நம்ம இடிக்கிறப்ப, இல்ல டூ வீலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, எங்கேயாவது போய் இடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மேஜர் இம்பாக்ட் ஆகுறப்ப அந்த அலுமினியம் மாரல்ஸ் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல் பேட்டரிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செட்டப் வந்து பங்க்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பங்க்சர் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஷார்ட் சர்க்கியூட்டா மாறி நமக்கு என்ன ஆகுது, ஃபயர் ஆயிருது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னும் சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சார்ஜ் போடுறப்ப நைட்டு ஃபுல்லா சார்ஜ் போட்டு அப்படியே விட்டுறாங்க. கம்பெனி சார்ஜர் யூஸ் பண்றப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா தேர்ட் பார்ட்டி சார்ஜர்ஸை வந்து யூஸ் பண்றப்ப இந்த அந்த சார்ஜ் அந்த பேட்டரி வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ கம்பெனி சார்ஜஸ் யூஸ் பண்றப்ப ஒரு கட்டத்துக்கு என்னன்னா 100% ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் சப்ளை கட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு இன்பில்ட் மெக்கானிசம் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா தேர்ட் பார்ட்டி சார்ஜஸ்ல அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்குமாங்கிறத இன்ஷூர் பண்ண முடியாது. ஸோ இதனாலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரி ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸுமே ஒரு சில இம்பாக்டை ஏற்படுத்தும். இப்போ வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய கூலிங் சிஸ்டம்னால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஹீட்டை வந்து வெளியே விட முடியாது. தெர்மோடைனமிக்ஸ் தான். ஓகேங்களா? ஹீட்டை எங்கேயாவது நம்ம ரிலீஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள நம்ம டைரக்டா சன்லைட்டுக்கு கீழே ரொம்ப நேரம் பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து உடனே நம்ம சார்ஜ் போட்டா அதுவுமே என்ன பண்ணும், ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபிளட்டிங்குமே வந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரிஸை வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நிறைய டைம் நம்ம நியூஸ்ல பார்த்திருக்கோம். ஒரு ஃபிளட் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வெஹிக்கிள் எடுத்து சார்ஜ் போடுவாங்க. சார்ஜ் போட்டாங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வெடிச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப இண்டஸ்ட்ரி இதுக்காக என்ன சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கூலண்ட் வந்து இம்மீடியட்டா அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணோடனே எவாபரேட் ஆகுற மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? கூலண்ட் அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணோடனே உடனே எவாபரேட் ஆகுற மாதிரி ஏர்ல ரிலீஸ் ஆகுற மாதிரியான ஒரு விஷயத்த டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ்ல வந்து லிக்விட் எலக்ட்ரோலைட்டை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ லிக்விட் எலக்ட்ரோலைட் யூஸ் பண்றப்ப கண்டிப்பா அந்த ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். அப்ப அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா சாலிட் எலக்ட்ரோலைட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமா இங்க கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெஷர்ஸை வந்து இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அததான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல எதனால ஹீட் ஆகுது, எதனால வெடிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா வாட் இஸ் த சுப்ரீம் கோர்ட் சே அபவுட் பெய்ட் மேட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீக்கே நம்ம இந்த ஒரு விஷயத்த 2 டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
அகைன் பிரீஃபா நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படிங்கிறது 1961ல வந்திருக்கும். அதை கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி 2020 படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது ஒரு பெய்டு லீவா இருக்கணும். ஸோ ஒரு பிரெக்னன்ட் விமன் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது 26 வாரங்கள். ஓகேவா? 8 வீக் பிஃபோர் டெலிவரி அண்ட் 18 வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. ஓகேவா? இதுவே ஒரு குழந்தைய நீங்க தத்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட வயசு 3 மாசம் தான் இருக்கணும். பிறந்து 3 மாசமான குழந்தையா இருக்கணும். அப்படி பிறந்து 3 மாசமே இருக்கக்கூடிய குழந்தைய நீங்க தத்தெடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வாரங்கள் மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வழங்கப்படும். இதுதான் லாவா இருந்துச்சு. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிகார்ட்லெஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஏஜ், ஓகேங்களா, குழந்தையோட வயசு எந்த வயசா வேணாலும் இருக்கலாம், அந்த குழந்தைய அடாப்ட் பண்றாங்கன்னா அடாப்ட் பண்ற மதர்ஸ்க்கு கண்டிப்பா 12 வாரம் அந்த மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வழங்கிதான் ஆகணும். முன்னாடி 3 மாசம் பிறந்து 3 மாசமே அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணா மட்டும்தான் 12 வாரம் லீவுன்றத சொல்லியிருந்தாங்க, மேட்டர்னிட்டி லீவுன்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ எந்த வயசுல இருக்கக்கூடிய குழந்தைய அடாப்ட் பண்ணாலும் 12 வாரங்கள் லீவ் இருக்கு அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பேட்டர்னிட்டி லீவ், மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா பேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது இந்தியாவில் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள், மேல் கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு 15 நாளைக்கு பேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பிரைவேட் செக்டார்ல அந்தந்த கம்பெனியோட பாலிசியை பொறுத்து அது மாறுது. சரியா? அப்ப பேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது எப்படி மேட்டர்னல் பெனிஃபிட் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கோ அதே மாதிரி அதுலயே பேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும். அப்பதான் ஷேர்டு பேரண்டிங் அப்படிங்கறத கொண்டு வர முடியும். சைல்டு கேர் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமே இல்லாம ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறும் அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்லையும் மறுபடியும் ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். நன்றி.